ஹாய் எவ்ரி ஒன். இந்த காணொளியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார்? மார்ச் மாசத்துல தான் சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. மேலும் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார். மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடைய போகிறதாம். மேலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது. மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொளியை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். சார், ரிஷபராசிக்கு ராசியில குரு வந்ததுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனை, தோல்வி, அவமானம் அனைத்தையும் மொத்தமாக நாங்கள் சந்தித்து விட்டோம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்கிரன் ரொம்பவும் உல்லாசமாக, லக்ஸுரியஸாக, ஜாலியாக ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபுட்டு, ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டே, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் உணர்வு பூர்வமாக நாங்கள் இன்வால்வ் ஆகி செய்வோம். எல்லாருக்கும் நாங்கள் டேக் கேர் பண்ணிக்குவோம். எல்லார் மேலும் நாங்கள் அக்கறை செலுத்துவோம். ஆனால் பதிலுக்கு எங்களை யாரும் எதுவுமே கவனிக்கிறதில்லை, ஒரு நன்றி சொல்றதில்ல. முடிஞ்சா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை பார்த்து யாரும் சிரிக்கிறது கூட இல்லை சார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்களே ரிஷபராசிக்காரர்களுடைய பதிவு. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எல்லாரும் நம்மளை கிள்ளி தான் தூக்கி போட போறாங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா இந்த ராசிக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா பேமெண்ட் வரல சார். எல்லாமே பிளாக். நாங்க கொடுக்க வேண்டிய ஆளுங்க மட்டும் கரெக்டா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை. எவ்வளவுதான் லோன் வாங்குறது, எவ்வளவுதான் கடன் வாங்குறது, சுத்தமா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்தாச்சு. எதுவுமே இல்லை சார். இதுதான் சார் எங்களுடைய ஒரிஜினலான நிலைமை என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஏதாவது ரிஷபராசிக்கு உங்களால முடிஞ்சா நல்லதா 2 வார்த்தை சொல்லுங்க சார். அப்படின்னா ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சம். இதனால் நல்ல லாபம் என்பது கண்டிப்பாக வரும். ஏன்னா முதல்ல அவர் குருவின் சாரத்தில் இருக்கிறார், பிறகு சனியின் சாரத்தில் வருகிறார், பிறகு புதனின் சாரத்தில் வருகிறார். இதையும் தவிர ராசிக்கு 2ஆதிபதி, 2ன்னா தனஸ்தானம், வருமானத்தை குறிகாட்டக்கூடிய இந்த புதன் என்ற கிரகம் 11ஆம் வீட்டில் நீசமடைந்த வீட்டின் அதிபதி குரு ரிஷபராசிக்கு ராசி கேந்திரம் ஏறுவதும், நீசமடைந்த ராசியில் ஒரு கிரகம் உச்சமடைவதும் 2 நிலைகளில் உங்களுக்கு ராஜயோகம். 10 நாள்ல எனக்கு வர வேண்டியது எதுவோ அது 2 நாள்ல வரும். 10 மாசத்தில் எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் இந்த 2 மாதத்தில் வரும். மேலும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதும், லாபஸ்தானத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதும், சுகஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு போவதும், தசம கேந்திரத்தில் ஜீவனாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவதும். சார், ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஒண்ணுமே புரியல சார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ரிஷபராசிக்கு ராசி பலனை பார்க்க வேணாம்ப்பா. சூப்பர். லாபம் லாபம் லாபம். சனியால் லாபம், ராகுவால் லாபம், சுக்கிரனால் லாபம், புதனால் லாபம். இந்த 4 விதமே உங்களுக்கு லாபம் தான். இப்ப இத்தனை நாளா நம்ம அடி வாங்கியாச்சு. சாதாரண அடி எல்லாம் இல்லை, மரண அடி வாங்கியாச்சு. இதுக்கு எல்லாமே இப்போ நம்ம டிங்கரிங் பண்ணி, பெயிண்டிங் பண்ணி, பேக் டு ஸ்கொயர் ஒன், பேக் டு ஷேப் ஒன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதாவது ஐ எம் பேக் டு ஆக்ஷன் அப்படின்லாம் அந்த சினிமாலெல்லாம் ஹீரோக்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க.
அந்த மாதிரி பேக் டு ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த டயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா எத்தனை நாள் தான் எனக்கு எல்லாம் போச்சு அம்போ அம்போன்னு நம்ம தலையில துண்டை போட்டுட்டு உட்கார்றது. இந்த டயத்தை நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 6 பால்லையும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து வெளியே விடுங்கள். எல்லா அம்பையும் எடுத்து வெளியே விடுங்கள். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஃப்ளையிங் கலர்ஸாக இந்த மார்ச் மாதத்தில் வருவதற்கு இந்த கிரக நிலைகள் அனைத்துமே அனுகூலமாக இருக்கிறது. 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை குரு பார்க்கிறது. சரி, ஏதாவது ஒரு தேடி பார்த்தா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். எல்லாமே ஐஸ்கிரீமாவே இருந்தா எப்படி சார், ஒரு ஊறுகாய் வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் என்ன பண்ணும்? நம்ம பேசும்போது நம்மளை மீறி ஏதாவது ஒரு இடத்துல கோபப்பட்டுருவோம், வார்த்தையை விட்டுருவோம். அது ஃபேமிலியில கூட, சார் ஃபேமிலியில எப்பொழுதுமே அப்படிதான் சார் இருக்கு, புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவரை காயப்படுத்தாமல் இருக்கணும். அது என்ன சார் பண்ணலாம்? மௌன விரதம்னு சொல்லிருங்க. யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லுங்க, அப்புறமா சொல்றேன்னு சொல்லுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. யாராவது ஏதாவது சொன்னா அந்த நேரத்துல ஒரு காமெடியை நினைச்சு அப்படியே சிரிச்சுக்கோங்க. இல்லை இதையே ஒரு காமெடியா நினைச்சு சிரிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சார், இல்ல யாராவது நம்மளை திட்டினா ஏதாவது ஒரு தோஷம் குறையுதுன்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு இது நாள் வரை விட்டதை, இது நாள் வரை இழந்ததை, இது நாள் வரை தொலைத்ததை முழுவதுமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.